என் பாட்டி மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டே போயிட்டாங்க. அந்த கோவத்துலதான் நான் குடிச்சிட்டு தெருவுல கண்டவன் கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியதா போயிடுச்சு. மொத்தத்துல இதுக்கெல்லாம் காரணமே நீதான். உன்னோட திமிருதான். போதும் ஆகாஷ். நேத்து ராத்திரி ஏதோ போதையில தான் என்கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுனீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ நிதானமா இருக்கும் போதும் அதே மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்ன நல்லா இல்ல? நேத்து நான் போதையில பேசுனதும் கரெக்ட் தான், இப்போ நான் நிதானத்துல பேசுறதும் கரெக்ட் தான். திரும்பவும் சொல்றேன், உன்னாலதான் என் பாட்டி வீட்டை விட்டு போயிருக்காங்க. வேண்டாம் ஆகாஷ். ஏற்கனவே நீங்க உங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் அப்படி பேசி என்ன வெறுப்பேத்தாதீங்க. அப்புறம் எனக்கு உங்க மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட போயிடும். ஓ, உனக்கு மரியாதை பத்தி எல்லாம் தெரியுமா? மரியாதைலாம் என்ன விலைன்னு கேக்குறவ தானே நீ? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக என்ன தேடி வந்து தேவையில்லாம வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க உங்க பாட்டி வளர்த்த புள்ளதானு அப்பப்ப நிரூபிக்கிறீங்க. என் பாட்டிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த அருகதையும் இல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறீங்களா? உனக்குதான் என்ன பிடிக்காது இல்ல? அப்புறம் நான் குடிச்சிட்டு ரோட்ல எவன் கூட சண்டை போட்டா என்ன, இல்ல டான்ஸ் ஆடினா உனக்கு என்ன? நீ எதுக்கடி என்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்த? அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பாருங்க, உங்க பையன் குடிச்சிட்டு ரோட்ல போறவன் வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு என்ன அசிங்கப்படுத்தணும்ல? தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்களுக்கு இப்ப வந்த ஆசை இல்ல. அவங்க ஊர்ல முதல்ல தென்றல பார்த்தப்பவே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. அப்போ தென்றல யாரு என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே ஊர்ல என் பொண்ணு தென்றல பார்த்தப்போ அவங்களுக்கு அவ யாரு என்னன்னு விவரம் தெரியாதுன்னே வச்சுக்குவோம். ஆனா இப்ப எல்லாமே தெரியும்ல. என் பொண்ணு யாரு, அவளை யார் கூட நிச்சயம் பண்ணிருந்தோம்னு. அதுக்கப்புறம் தானே வந்து அவங்க கல்யாணத்தையே நிறுத்தினாங்க. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஆகாஷ் தம்பி எவ்வளவு தவிக்கிறாருன்னு, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களும் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் அவங்க நம்ம யார பத்தியுமே யோசிக்கிறதே இல்லையே. இப்போ ஆகாஷ் தம்பி கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு அவர் தேவையில்லாம குழப்பி விட்டு எப்படியாச்சும் அவர் மனசுல இருந்து தென்றல் நினைப்ப அழிச்சிட்டு அவங்க பையன் சித்துவுக்கு என் பொண்ணு தென்றலை கட்டி வச்சிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இன்னும் இதெல்லாம் அடுத்தவங்கள சொல்லி தருவாங்க, நமக்கா புரிஞ்சுக்க தெரியாதா? இல்ல சம்பந்தி, கொஞ்ச நேரம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. சாரதாக்கா மேல உங்களுக்கு வந்த குழப்பம் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. நீங்க சொல்ற திட்டத்துலதான் சாரதாக்கா இருக்காங்களோன்னு எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஆனா அந்த சந்தேகத்தை நான் அக்கா கிட்ட நேரடியாவே கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மாதவி, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நீயும் நானும் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம புருஷன். அவங்க அம்மா நமக்கு என்ன கொடுமை பண்ணாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காதது தானே. அவரை மாதிரிதான் ஆகாஷும் இருக்கான். அப்படி இருக்கும்போது ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தென்றலும் நம்மள மாதிரியே கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழணுமான்னு கேக்குறாங்க.
முதல்ல ஆகாஷுக்கு தன்னோட பாட்டியை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் வரட்டும். அதுக்கப்புறம் தென்றலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சானா எனக்கு சந்தோஷம் தானே. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஆண்டாளம்மா மேல இருந்த பகைய தீர்த்துக்கிறதுக்காக கண்டதையும் சொல்லி என் பொண்ணுக்கும் ஆகாஷ் தம்பிக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்க. இப்ப ஆகாஷ் தம்பிய ஆண்டாளம்மாவுக்கு எதிரா தூண்டி விட்டு அவங்களையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. அவங்க வீட்டை விட்டு போன கவலையில பாவம் ஆகாஷ் தம்பி குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ற அளவுக்கு போயிருக்காரு. ஆகாஷ் தம்பி எப்படி இருந்தவரு அவர் இப்படி மாத்திட்டீங்களே. அவர் குடிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் குடிச்சிட்டு போதையில தான் உன்னை அப்படி திட்டேன்னு நினைச்சிட்டியா? நேத்து நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். என் பாட்டியை வீட்டை விட்டு போக வச்சுட்ட, என்ன குடிகாரனாக்கிட்ட. இத்தனை நாளா நான் உன்னை நல்லவன் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய கிரிமினல். என்ன சொல்றீங்க? ஆகாஷ் இந்த அளவுக்கு போயிட்டானா? ஐயா அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அவர் இப்படி எல்லாம் ஆனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு நடந்துக்குமா? என் பொண்ணு ஆகாஷ் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழ்ந்திருந்திருப்பா. நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில இப்படி அநியாயமா திட்டம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே. ஏங்க, உங்களுக்கு ஏன் இன்னும் யதார்த்தமே புரியல? அந்த வீட்டுக்கு தென்றல் மருமகளா போயிருந்தா உங்க பொண்ணு அங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டான். நிம்மதியை இழந்து தினமும் உங்க முன்னாடி வந்து கண்ணை கசக்கிக்கிட்டே நின்னு இருப்பா. நிறுத்துங்க. அவ எப்படியோ நின்னுட்டு போற. அத பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? அவளுக்கு அம்மா நான் இல்ல. அதே சந்தேகம் தாங்க எனக்கும். தென்றலுக்கு அம்மா நீங்களா இல்ல நானான்னு எனக்கும் புரியும். பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் தான் எல்லா அம்மாவும் ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் தென்றல் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும். அப்படி இல்லாம என்ன மாதிரி வாழ்க்கையை இழந்து நிம்மதியை இழந்து தவிக்க கூடாதுல்ல. அதுக்காகத்தான் நான் அவ மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறேன். போதும் உங்க அக்கறையும் சக்கரையும். எனக்கு தென்றல் மட்டும் பொண்ணு இல்ல. அவளுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இவளை கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதுங்க 2த்தையும் கரை சேர்க்க முடியும். இத பத்தி எல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப என்னமோ பெரிய இவங்க மாதிரி வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணுங்களை பெற்றவங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒண்ணும் இல்லாதவங்களே 5-6 பொண்ணுங்களை பெத்து வச்சிருந்தாலும் அதுங்களை அழகா கட்டி கொடுத்து கரை சேர்க்கிறாங்க. ஆனா உங்களுக்கு என்னங்க குறை? உங்களுக்கு வீட்டுல ஓரளவுக்கு வருமானம் வரதானே செய்து. தென்றல் அப்பா சம்பாதிக்கிறாரு, தென்றல் சம்பாதிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல பூரணி நிலா அவங்களும் படிச்சு முடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பொறுப்பான அம்மாவா அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் சீட்டு கட்டுறது, பேங்க்ல போட்டு வைக்கிறது, நகை வாங்குறதுன்னு சேர்த்து வைக்க தானே போறீங்க. பத்தாததுக்கு உங்க 3 பொண்ணுங்களும் நல்ல புத்திசாலியா தானே இருக்காங்க. அவங்கள கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளைங்க கியூல நிப்பாங்க. இது புரியாம எப்ப பார்த்தாலும் நான் 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன், 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன், அதுங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலன்னு புலம்பி புலம்பி தவிக்காதீங்க. பொண்ணா பிறந்தாலே பாவம், பொண்ண பெத்தாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த அந்த பொண்ணுங்க மனசுல தயவு செஞ்சு விதைச்சிடாதீங்க. பாவங்க அவங்க. கவலைப்படாதீங்கம்மா. அந்த ஆண்டவன் எப்பவும் எல்லாருக்கும் தேவையான நேரத்துல வழிகாட்டதான் செய்வான். அதனால நீங்களும் அதையும் இதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கா சொல்லி கொடுக்கணும்? இப்படி பேசி பேசிதான் ஒரு பக்கம் என் பொண்ணையும் குழப்பி விட்டுட்டீங்க, இன்னொரு பக்கம் ஆகாஷ் தம்பியும் ஏமாத்திருக்கீங்க. என்னம்மா
நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதாங்க பேசுவேன். இத பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், இப்பவும் முடிவா சொல்றேன். இனிமே நீங்க என் பொண்ணு விஷயத்துல எதுக்காகவும் தலையிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வண்டி எடுப்பா. என்ன சார், உங்க ஆபீஸ்ல இருந்து அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து என்ன அவமானப்படுத்தி அனுப்புனீங்க. என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்வீங்களே, அப்புறம் எதுக்கு என்ன தேடி என் வீடு வரைக்கும் வரணும்? அத பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கேன். உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? இது எப்ப நடந்துச்சு? ஒரு 4-5 நாள் ஆச்சு. வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு அப்படி என்ன கோவம்? அது ஜெனரல் விஷயத்துல நான் பாட்டிக்கு ஆப்போசிட்டா நடந்தது பாட்டிக்கு பிடிக்கல. அதான் அந்த கோவத்துல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. உங்க பாட்டி வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்களுக்கு தென்றல் முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? தர ப்ளீஸ், இப்ப நான் அத பத்தி எல்லாம் பேச வரல. என் பாட்டி எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டு போறதுக்கு தான் வந்தேன். தயவு செஞ்சு இது தெரிஞ்சா சொல்லு தார. என்ன ஆகாஷ், நீங்க முட்டாள் மாதிரி கேக்குறீங்க? பின்ன என்ன ஆகாஷ், உங்க பாட்டி வீட்டை விட்டு போயிருக்காங்கன்ற விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அப்புறம் எப்படி அவங்க எங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இல்ல தாரா, என் பாட்டி எனக்கு அப்புறம் உன் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க எங்க இருக்காங்கங்கிற தகவலை நிச்சயம் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அதனாலதான் கேக்குறேன், சொல்லு தாரா. பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எனக்கு ப்ராமிஸாவே தெரியாது. வேணும்னா நீங்களே போலீஸ் கிட்ட அவங்கள தேட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்ட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களாலையும் பாட்டியை கண்டுபிடிக்க முடியல. அதான் உன்னை தேடி வந்தேன். உன்கிட்ட நிச்சயமா பாட்டி அவங்க எங்க இருக்காங்கங்கறத சொல்லிருப்பாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல வேணுனே அந்த உண்மையை சொல்லாம என்கிட்ட இருந்து மறைக்கிறேன். ப்ளீஸ் தாரா, என் பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. சொல்லு தாரா ப்ளீஸ், பாட்டி எங்க இருக்காங்க? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க. பேசாம போங்க இங்க இருந்து. ஏய், பாட்டி இருக்கிற இடம் உனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்றீ சொல்றீ எங்க இருக்காங்க என் பாட்டி? ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. கையா எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? உன்ன வேண்டாப்பா ப்ளீஸ். விடுமா? என் கண்ணு முன்னாடியே உன் கழுத்தை நெரிக்க பாக்குறா, அத பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்ல. டேய் மரியாதை வெளிய போடா. போடா. போடான்றல. போ. வெளிய போ. போடா. உன் பாட்டியை பத்தின தகவல் எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்கும் தெரியாது. வேணும்னா இந்த ஊர் முழுக்க தேடி பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. ஸ்டூபிட். ஆகாஷ், வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். வெல்கம் மேம். ஹலோ எவ்ரிவன், என் பேர் சிவானி. என்னையிலிருந்து நான் தான் இங்க CEO. உங்களுக்கு 1 minute டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாரும் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட். ஐ எம் அமிர்தா, ப்ரோக்ராம் ஹெட். லலிதா, ப்ரோகிராமிங் லீடர். ஐ எம் ஆர்ஜே சிறுத்தை, இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். எல்லாமே நான் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஐ எம் தென்றல், ஆர்ஜே கம் சீனியர் ப்ரோக்ராம் ஹெட். தென்றல். ஆ,
நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் அவேர்னஸ்க்காக எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணல? எஸ் மேம். நீங்க அந்த ப்ரோக்ராம் கேட்டீங்களா? அந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, இந்த எஃப்எம்மோட அத்தனை ப்ரோக்ராமையும் நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு தான் வருவேன். ஆமா, அந்த ப்ரோக்ராம் மூலமா சில அரசியல்வாதிகளை நீங்க பகச்சுக்கிட்டீங்கல்ல? அரசியல்வாதிங்க கூட சில அடியாளுங்களை அனுப்பி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ உங்களுக்காக யாரோ ஒரு ஸ்டாஃப் அந்த அடியாளுங்க கூட சண்டை போட்டு ஹீரோயிசம்லாம் காட்டினாராமே. உங்களுக்காக சண்டை போட்ட அந்த ஹீரோ யாரு? மேடம், இந்த எஃப்எம்லயே என் நண்பன் தான் சூப்பர் ஹீரோ. டேய் சும்மாடா. சொல்லுங்க ஹீரோ சார், இங்க உங்க பொசிஷன் என்ன? ஆர்ஜே. நல்ல பொசிஷன் தான். உங்க பேரு? சித்து மேடம். சித்து தானே? உங்க பேரு ரஜினிகாந்த் இல்லல்ல? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத ஹீரோயிசம்லாம்? மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க கிட்ட அடுத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது எப்படி மேடம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் அவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டேன். சாரி மேடம். நீங்க எல்லாரும் போலாம். தேங்க்யூ மேடம். சித்து, நீங்க மட்டும் நில்லுங்க. நான் சித்துவை மட்டும் தான் நிக்க சொன்னேன். உங்களுக்கு அந்த தென்றல ரொம்ப பிடிக்குமா? அந்த பொண்ணுக்காக அரசியல்வாதிங்க கிட்டலாம் தைரியமா சண்டை போட்டிருக்கீங்களே, அதான் கேட்டேன். தென்றல் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? இல்ல மேடம், கூட ஒர்க் பண்ற பொண்ணு அதான். இந்த மாதிரி இங்க ஒர்க் பண்ற மத்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ஆமா மேடம். Well done. Keep it up. You can go. Thank you madam. Once again. I like you.
நீங்க போலாம். நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். தேங்க்யூ மேடம். யா. சித்து சித்து என்னாச்சு? எதுக்கு எதுக்கு அவங்க உன்னை மட்டும் உள்ள நிக்க சொன்னாங்க? நான் உங்களுக்காக அரசியல்வாதி கிட்ட சண்டை போட்டேன்ல, அதுக்காக பாராட்டினேன். நிஜமாவா? ஆமாங்க. என்னது கையில ரோஸ்? இதுவும் அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்களா? இதுக்கு அவங்க உனக்கு பூலா கொடுக்கறாங்க? அதான் அப்பவே சொன்னேனேங்க, கூட ஒர்க் பண்ற பொண்ணுக்காக நான் சண்டை போட்டது கரெக்ட்னு என்ன பாராட்டி இந்த பூவை அவங்க கொடுத்தாங்க. என்னாச்சு? என்னமோ தப்பா இருக்க. ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு பூ குடுக்கறானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ அந்த சிவானி நம்ம சித்துவ லவ் பண்றாங்கன்னு நினைக்க. ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு பூ குடுக்கறானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ அந்த சிவானி நம்ம சித்துவ லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லூசு மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத. வாயிலே போட்டுறேன். மூஞ்சிய பாரு. சித்து, இவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அது சரி, சிவானி உன்கிட்ட வேற எதுவும் சொல்லல? இல்லையே. சொன்னாங்க. சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்து. ஐ லைக் யூன்னு சொன்னாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டாங்களா? என்ன ஐ லவ் யூ சொன்னாங்களா? இல்லங்க, இவன் ஏதோ உளறாங்க. நானா உளறேன்? அவங்க என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, ஐ லைக் யூன்னு தான் சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஐ லைக் யூ ஐ லவ் யூ ரெண்டுமே ஒண்ணுதானே. வாய மூடு. அது எப்படி ரெண்டு ஒண்ணாகும்? ரெண்டும் வேற வேறதான். சித்து, அந்த சிவானி கொஞ்சம் சரியில்லை. இதுக்கு பிரச்சனை பண்றா. எதுக்கும் அவங்க கூட ஒரு டிஸ்டன்ஸ் உடைய பழகு. சரியா? சரியா? நீ வா போலாம். என்னங்க? என்ன? அந்த ரோஸ். ரோஸ் தான் முக்கியமா? பாரா சித்து கிட்ட வேற பொண்ணு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸா பழகிறத தென்றலால ஏத்துக்க முடியல. அப்படியே அந்த தடவை தென்றலுக்கு சித்து மேல ஒரே பொசசியா பொசசிவ்னஸா. போற போக்க பார்த்தா தென்றல் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம சித்துவ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. சிறுத்த நீ கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்க. ரகிட 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 ஹோ ரகிட 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 ஹோ ரகிட 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 ஹோ. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லங்க. நான் இல்ல. ஐயோ, இந்த பக்கம் போறது எல்லா பக்கம் அடைச்சு வச்சிருக்காங்களே. அம்மா, உங்க மட தலைவரை நான் பார்க்கணும். இங்க தலைவர்னு யாரும் இல்ல, மட தலைவிதான் இருக்காங்க. பரவாயில்லம்மா, நான் அந்த தலைவி தான் பார்க்கணும். மடத்தோட தலைவி ஒரு முக்கியமான பூஜையில இருக்காங்க. என்ன விஷயமா பார்க்கணும்? அது என் பாட்டி ஒரு பிரச்சனையில கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். யாருப்பா உங்க பாட்டி? அவங்க போட்டோ எதுவும் இருக்கா? இருக்குமா, இதோ ஒரு நிமிஷம். இவங்க தான்மா. ஓ, இவங்களா? இவங்க உங்க கூட வர சம்மதிக்க மாட்டாங்களே. ஏம்மா? அவங்க இன்னைக்கு தீட்சை வாங்க போறாங்க. தீட்சையா? அப்படின்னா?
அம்மன் சன்னதிக்கு முன்னாடி அக்னி மிதிச்சு கடந்து போய் மடத்தலைவி கையால ஒரு ருத்ராட்ச மாலைய வாங்கி கழுத்துல மாட்டிப்பாங்க. அந்த மாலைய கழுத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இங்கேதான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் திரும்ப குடும்ப உறவுக்குள்ள வரவே மாட்டாங்க. பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க? இந்த கட்டடத்துக்கு பின்னாடி ஒரு மைதானம் இருக்கு. அங்கதான்ப்பா உங்க பாட்டி வெயில்ல உட்கார்ந்து தவம் இருக்காங்க. சரிம்மா. சரிப்பா. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? எழுந்திருக்க பாட்டி. என்ன பாட்டி உங்களுக்கு எதுக்கு பாட்டி இப்படி ஒரு நிலைமை? தயவு செஞ்சு எழுந்திருக்க பாட்டி. வாங்க பாட்டி, வீட்டுக்கு போலாம் பாட்டி. பாட்டி பாட்டி தம்பி தம்பி பாட்டி. இருங்க. பாட்டி யாருப்பா நீங்க? எதுக்கு தவறு இருக்கிறவங்கள தொந்தரவு பண்றீங்க? அம்மா, இவங்க என் பாட்டிமா. என் மேல இருக்கிற கோவத்துல இவங்க கோச்சுக்கிட்டீங்க வந்துட்டாங்க. தயவு செஞ்சு இவங்களை என் கூட அனுப்பி வைங்கம்மா. உங்க பாட்டி சம்மதிச்சா நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆண்டாளம்மா, நீங்க தவ இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சுமா. எழுந்துருங்க. எந்திரிங்க பாட்டி. அதோ வீடு. பாட்டி இவர் உங்க பேர் என்ன சொல்றாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காரா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கு பேரன், புருஷன், மகன், மருமகள்னு எந்த உறவும் கிடையாது. எல்லா பந்த பாசத்தையும் நான் எப்பவோ உதறினேன். இனி நான் சாகர வரைக்கும் இங்கதான் இருப்பேன். சீக்கிரம் எனக்கு தீட்சை கொடுங்கம்மா. உறுதியாதான் சொல்றீங்களா? ஆமா. நல்லா யோசிச்சுக்கோங்க. அக்னி மிதிச்சு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தீட்சை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மனசு மாறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் மனசு மாற மாட்டேன். இனி எனக்கு எந்த உறவும் கிடையாது. நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல. சீக்கிரம் எனக்கு தீட்சை கொடுங்க. பாட்டி 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 பாட்டி. தம்பி, இதுக்கு மேல அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்களுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாதவங்கள எங்களால அனுப்ப முடியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. அப்படிலாம் பேசுறது தப்புதான் பாட்டி. வேணா பாட்டி, விடுங்கம்மா. பாட்டி பாட்டி வேணா பாட்டி. இனிமே நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் பாட்டி. விடுங்கம்மா பாட்டி. பாட்டி வேணா பாட்டி. பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி, பிளீஸ் பாட்டி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சாமியை வேண்டிக்கிட்டு இந்த மாலையை கழுத்துல போட்டுக்கோங்க.
பாட்டி. அந்த மாலையை போட்டுட்டீங்கன்னா அப்புறம் நானும் உங்களை மாதிரியே அக்னி மிதிச்சு அந்த மாலையை போட்டு சன்னியாசி ஆயிடுவேன் பாட்டி. பாட்டி விடுங்கப்பா. பாட்டி பாட்டி என்ன பாட்டி நீங்க? ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணீங்க? ப்ளீஸ் பாட்டி, வேணாம் பாட்டி. ஆகாஷ், என்ன நீ என்ன காரியம் செய்ய பார்த்த? உன்னை இப்படி நெருப்புக்குள்ள இறங்க வைக்கிறதுக்கா உன்னை பொத்தி பொத்தி இத்தனை வருஷம் நான் வளர்த்தேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க பேச்ச நான் என்னைக்குமே மீற மாட்டேன் பாட்டி. நீங்க சொல்றத மட்டும் தான் நான் செய்வேன் பாட்டி. இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, உங்களை வெட்டி என்னால இருக்க முடியாது பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வாங்க பாட்டி, வீட்டுக்கு போயிடலாம் பாட்டி. ஆகாஷ், ஆகாஷ், அழக்கூடாது. என்னாலேயும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் வரேன். தேங்க்ஸ் பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சித்து, சித்து எங்க போறீங்க? லஞ்சுக்கு மேடம். இன்னைக்கு நீங்க ஏன் கூட தான் லஞ்ச் ஷேர் பண்றீங்க? இல்ல மேடம், நான் எப்பவும் போல என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். வாங்க சித்து. மேடம், அவன் தான் எங்க கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அவனை கம்பல் பண்றீங்க? நான் உன்கிட்ட பேசல தென்றல், சித்து கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. சித்து, உங்களுக்காக நான் சிக்கன், மட்டன், ஃபிஷ், பிரான் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்து ஏன் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விருந்து ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. உங்க கூட வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா, தயவுசெய்து இவனை கூட்டிட்டு போ. நான் வரல மேடம். நீங்க தான் வரணும், வேற யாரும் வேண்டாம். வாங்க சித்து. மேடம் மேடம் வாங்க. அம்மா, அம்மா வாங்கம்மா. அத்தை வாங்க அத்தை. சரி, என்னாச்சு? அத்தை ஏன் கால் தாங்கி தாங்கி வராங்க? அங்க நான் போய் பாட்டிய பார்த்தப்போ அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் உங்க பேர் என்ன சொல்றாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காரா? நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு பேரு, புருஷன், மகன், மருமகள்னு எந்த உறவும் கிடையாது. சீக்கிரம் எனக்கு தீட்சை கொடுங்கம்மா. என் பையனை உங்க வழிக்கு கொண்டு வர என்னென்ன டிராமா எல்லாம் பண்றீங்க? தீயில இறங்கினதெல்லாம் உங்க நாடகம்னு தெரியாம ஆகாஷ் உங்களை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இனி உங்க ஆட்டம் தாங்க முடியாதே. அம்மா, எதுக்குமா நீங்க இப்படி தீயில இறங்குனீங்க? உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்னமா பண்ணிருப்போம்? அப்பா வந்துட்டு இருக்காருமா, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. போதும், சும்மா நடிக்காதீங்க. அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாங்க எதுக்குமா நடிக்கணும்? வேண்டாம், உங்க நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு
நான் ஒண்ணு முட்டாளி இல்ல. இந்த வீட்ல என் பேரனை தவிர இங்க உங்க யாருக்குமே எந்த அக்கறையுமே இல்லைங்கிறது எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பாட்டி நீங்க வாங்க பாட்டி, மேல போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா பாட்டிக்கு சாப்பாடு எடுத்துருவாங்க. சரிப்பா. அம்மா அதுவா பாட்டி? இருங்கம்மா. விட என்ன? ஏம்மா? பாத்து பாட்டி, பாத்து பாத்து. மெதுவா பாத்து. பாட்டி பாட்டி என்ன மன்னிச்சிருக்க பாட்டி. பாட்டி பாட்டி ரொம்ப வலிக்குதா பாட்டி? பரவாயில்ல விடுப்பா. எவ்வளவு ஒருத்திக்காக நீ என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறத விட இந்த வலி ஒன்னும் பெருசில்ல. சாரி பாட்டி, தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடு. எனக்காக நீயும் தீக்குழியில இறங்க போனியே, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என் பேச்ச மீறி நடக்க மாட்டேல்ல. அது போதும் எனக்கு. அழாதீங்க பாட்டி, அழாதீங்க. இனிமே நீங்க எப்பவுமே அழக்கூடாது பாட்டி. சரி பாட்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் கீழே போய் அம்மா கிட்ட சாப்பாடு கொண்டு வர சொல்றேன். என் பேரனை என்கிட்டேந்தே பிரிக்க பாத்தீங்கல்ல, இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சித்து, என்கிட்ட என்ன கூச்சம்? இந்த ஆபீஸ்ல நான் மத்தவங்களுக்கு தான் ஹையர் அபிஷியல், ஆனா உங்களுக்கு நான் அப்படி இல்ல. என்கிட்ட நீங்க ரொம்ப ஜாலியா க்ளோஸாவே பேசலாம். ஓகேவா? இந்த சிவானி சித்துக்கிட்ட பேசுறதுக்காக பொய் சொல்லி கூப்பிட்டு இருக்கா. நாம எதுக்கு வெயிட் பண்ணோம்? வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா தென்றல், வா போய் சாப்பிடலாம். தயிர் சாதம் கெட்டும். நான் வரல. ஏய், நீங்க போய் சாப்பிடுங்க. இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? வா. எனக்கு பசிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் பசிக்குதுன்னு சொல்லி இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்த. இப்ப பசிக்கலன்ற? அப்ப பசிச்சது, ஆனா இப்ப பசிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு உன்கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு எப்ப வேணாலும் பசிக்கும், பசிக்காமலே இருக்கும். அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. சும்மா எரிச்சல கிளப்பாதீங்க. அம்மா வழிரா. ஓ யா ப்ளீஸ். ஓகே.
அங்க பூரா நேத்து பண்ணோம்ல அப்ப அடுத்து அது தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சித்து. நான் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடட்டுமா? சித்து உட்காருங்க. இல்ல இவ்ளோ உட்காருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து சாப்பிட்டா இங்க எனக்கு யார் கம்பெனி கொடுப்பாங்க? கம்பெனியா? கூச்சப்படாதீங்க சித்து, சாப்பிடுங்க. இப்போ நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல நான் ஊட்டி விடவா? இல்ல 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 வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அது அடா பாவிங்களா, என் வயிற்றுச்சு உங்களை சும்மாவே விடாதுடா. வாடா சீக்கிரம் வா. வந்துட்டேன். பாட்டி என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க. அவங்க வாழ்றது எனக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்ல. இதெல்லாம் என் மரமண்டைக்கு இப்பதான் புரியுது. இனிமே எக்காரணத்துக்கும் பாட்டிக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இனிமே என் பாட்டிய நான் சின்னதா கூட கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு என் பாட்டி சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். இனி என் வாழ்க்கையில பாட்டியை தவிர, அவங்களோட நிம்மதியை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லம்மா. உன் பாட்டி உன்னை திரும்பவும் முட்டாளாக்கிட்டாங்களேடா. இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். சரியா ஆகாஷ், நீ உன் பாட்டியை பத்தி கவலைப்படாம இந்த காஃபியை குடி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் அவன் செய்யணும். நீங்க யார கட்டிக்க சொல்றீங்களோ அவங்களத்தான் அவன் கட்டிக்கணும். நீங்க யார வெறுக்கணும்னு சொல்றீங்களோ அவங்கள அவன் வெறுத்துடணும். அவன் என்ன உங்க பேரனா இல்ல நீங்க வளர்க்கிற நாய்க்குட்டியா? நீங்க என் பிள்ளைய அந்த மாதிரி தானே நடத்திட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போற? என் பேர மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு என்னடி தெரியும்? இத பாருங்க அத்தை, நீங்க அவ மேல வச்சிருக்கிறது பாசம் இல்ல, வெறும் வேஷம். அந்த வேஷத்தை அவ எங்க கண்டுபிடிச்சிருவானோன்றதுக்காக பாசம் காட்டுற மாதிரி அப்படியே நாடகமாடி கடைசி வரைக்கும் அவ முட்டாளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாண்டி, அப்படித்தான். இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு என்னவா? உங்க பேர சுயமா சிந்திக்க தெரியாத முட்டாளா இருக்கிறது உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? இல்ல. ஏய், இங்க பாருடி, என் பேர முட்டாளா இருக்கானா அறிவாளியா இருக்கானாங்கிறதே எனக்கு முக்கியம். கடைசி வரைக்கும் அவன் என் பேரனா மட்டும் இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். மத்தபடி அடுத்தவங்க பேச்ச கேட்க கூடாது, அவனா சுயமா எதுவுமே யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா நான் எப்படி வேணும்னாலும் திரும்பவும் அவனை ஏன் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். போதுமா? ஏய், என்ன இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க?
அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன்ல. கிளம்புங்க இருந்து. என்ன இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்க? நீங்களாம் மனுஷி தானா இல்ல மிருகமா? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை என்ன மரியாதை இல்லாம பேசுனேன்னு வெயி, ஆகாஷ கூப்பிட்டு நீ எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கதறி கதறி அழ போறேன். நான் அழுதன்னா அதுக்கப்புறம் உனக்கு தாண்டி கஷ்டம். என் கண்ணுல கண்ணீர் வர்றத அவன் பார்த்தான்னா என் கண்ணீருக்கு காரணமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அவன் சும்மாவே விட மாட்டான். ஏதோ அவன் இப்பதான் உன்னை அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் என் கண்ணுல கண்ணீர் வர்றத அவன் பார்த்தான்னா அடுத்த நிமிஷமே நீ அவனோட அம்மா இல்லேன்னு சொல்லி உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படி ஒரு சூழ்நிலைய நீயா விலை கொடுத்து வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து நியாயத்தை எதிர்பார்த்து பேச வந்த பாருங்க. என்ன சொல்லணும்?